விஷ்ணு பிரமா. பாகிஸ்தான் நீதிமன்றமோ, ஜம்மு காஷ்மீரில் உள்ள நீதிமன்றமோ, டெல்லி மும்பையில் உள்ள நீதிமன்றமோ இப்போ பேச்சுவார்த்தைக்குள்ளே ஏற்றி கொண்டு வருவார் ஐயா. சீலை குத்திட்டாரு, கணக்கை முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம் கணக்கு முடிச்சிட்டார், முடிஞ்சு வச்சு. இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக எல்லா முப்பட வானரப்பட உலக நாடு எல்லாமே அவனோட கை குலுக்க விடுவார். குலுக்குங்கடா, முத்தம் கொடுங்கடா, உலக நாடே முத்தம் கொடுங்கடா, உள்ளே கொண்டு வா, உள்ளே வாங்கடா, அப்படியே உள்ளே வாங்கடா, உள்ளே வந்து நசுக்குங்கடா, நசுக்கி பிதுக்கி எடுங்கடா. இந்த அரசியல்வாதி பிதுக்கு, அதுக்கப்புறம் இந்த கிடக்கிறவன் ஒழுங்காக போவான், விவசாயம் பண்ணி சாப்பிடுவான், ஒழுங்காக போவான். ஆடமரத்தில் இருக்க மாட்டான், வண்டி வாகனம் இறக்க மாட்டான், ரோடுகளை பிச்சு எடுக்க மாட்டான், ஒரே வீடு டாட்டாராக போடுவனோ போட மாட்டான். வாங்கடா உள்ளே வாங்கடா அப்படின்னு நைஸாக உள்ளே கொண்டு வந்துடுவார். இப்போ எல்லா நீதிமன்றத்திலையும் கேள்வி வரும், இதுக்கு இப்போ இந்த மாதிரி செய்தான், என்ன காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த 3 நீதிமன்றம், பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர், டெல்லி நீதிமன்றம், இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு இவரே உட்காருவார். நீதிமன்றத்தில் ஜட்ஜி உட்காரட்டாலும் இவரே எல்லா ரூபத்திலையும் உட்கார்ந்து கணக்கை முடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பார். அடி பிரட்டி எடுத்து போடார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, கணக்கு போட்டார் ஐயா. அடுத்தாப்புல இந்த கெட்டடம் கட்டி புரோக்கர் மாதிரி விடுதவன்லாம் இராணுவ முப்படை வீரர்கள் தூக்கி சென்றா உள்ள குடும்பமே உள்ளே கொண்டு போயிடுவான். பில்டிங்கு போடுறது, சும்மா ஆக்ஷன் காட்டி அங்கங்கே குளத்துக்களை பூரா தோன்றது, பல சிக்கல்கள் வருது. பார்த்துக்கோ, நீதிமன்றம் இதான் ஜட்ஜு ஐயா ஜட்ஜு போட்டார்னா இதான் கணக்கு. பிறகு 2 கையை வீசி தமிழ்நாட்டுக்கார பேய் மோசமான பேய், தமிழ் வார்த்தை பேதான் மாதிரி மட்டத்தில் மட்டம், மட்டமான பேய். அடுத்து அதர் ஸ்டேட்டுகளில் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கேள்வி கேட்டால் கடவுள் உத்தரவு போட்டிருக்காரு, நம்ம செய்யக்கூடாது, நம்ம விவசாயம் பண்ணுவோம், சாப்பிடுவோம், போயிடுவான். ஆனால் தமிழ்நாட்டில் கணக்கு கதைகளை கேட்டு கூட கொஞ்சம் ஆடுவான். 2 காலை தோளில் தூக்கி போடுவான், 2 கையை பின்னாடி தூக்கி போடுவான், முன்னாடி போட மாட்டான், பின்னாடி போட்டு என்னையும் பாருங்க மோரையும் பாருன்னு போவான். ஆணும் பெண்ணும் தமிழ்நாட்டுக்குள்ளே, புரியுதா? தமிழ் வார்த்தை பேசுகிறவன் மோசமான பேக, மட்டமான பேக. அப்படியே திரிப்பான், அந்த தமிழ் வார்த்தையிலே மண்ணை திரிப்பான், உள்ள பூமியில் விளையிறத திரிப்பான், திருச்சி சிந்தனையிலே போவான். அதெல்லாம் கசக்கிடுவாங்க. இப்போ வேணால் 2 கை காலை தூக்கி வீசி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட குளிர் காய்ஞ்சி 4 வீலர் 2 வீலரை ஜம்முன்னு போகலாம், பிடிச்சி சிக்கலில் மாட்டையில் உள்ளே வந்து மாட்டுவான். அப்போ நேரம் முக்கால் சத்தியம் இதுக்கு சீலை குத்திட்டாரப்பா. எல்லா பில்டிங் கட்டுறவனு பூரா போட்டு ஆட்டி எடுத்து போடுவார். உனக்கு என்னடா கொடுத்துருக்கேன்னு அது ஒரு அடி ஒன்று, அதான் லத்தி ஏந்திர ஒயிட்டில் இருக்கும். கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுவான், ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம்.